நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூபா இருந்தால் பிடிங்கிடுவானுவ. ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. அன்னைக்கு ஈசிஆர் சாலையில் ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு ஓடுற ட்ரெயின் வரைக்கும் வந்தாச்சு. நேற்று ஒரு 4 மாத கர்ப்பிணி பெண் கோவையில இருந்து திருப்பதி நோக்கி அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போன பெண்ணை ஹேமராஜ் அப்படிங்கிற ஒரு காமக்குருடன் அந்த பெண்ணோட கையை முறிச்சு அவங்கள ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுருக்கான். அந்த பெண் இப்போ உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஹேமராஜ் அவன் மேல ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கு. மேற்கொண்டு அவன் தப்பு பண்றான்னா காரணம் என்ன? நம்ம சட்டங்கள் கடுமையாக்கப்படல. அவன் எந்த தப்பு பண்ணாலும் 4 நாள்ல வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற இதுலதான் எல்லாருமே தப்பு பண்ண ஆரம்பிக்காங்க. நம்ம சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். கடுமையாக்கப்பட்டா மட்டும்தான் குற்றங்கள் குறையும். நம்ம முதல்வர் இந்தியாலேயே சட்டம் ஒழுங்குல தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலமா இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியில பெருமை பேசிட்டு இருக்காரு. ஆனா எவ்வளவு குற்றங்கள் டெய்லி நடக்குதுங்கிறத பாருங்க. இப்போ கடந்த ஒரு மாத காலமாவே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினசரி 1ல இருந்து 2 குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலா இருக்கட்டும், படிக்கிற காலேஜா இருக்கட்டும், யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், ஒரு ஆட்டோல போக முடியல, ட்ரெயின்ல போக முடியல, பஸ்ல போக முடியல, ஏன் பெண்கள் ரோட்ல நடந்து போக முடியல. இப்போ கடைசியா ஒரு சம்பவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈசிஆர் ரோட்ல ஒரு 4-5 பெண்கள் ஒரு கார்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த காரை வழிமறிச்ச ஒரு நிர்வாகி திமுக நிர்வாகி 1ஆம் தேதி அரெஸ்ட் ஆகுறாங்க. ஆனா 30ஆம் தேதி அந்த ஏரியால உள்ள டிசி ஒருத்தர் என்ன அறிக்கை கொடுக்காருன்னா, அவங்க டோல்கேட்டுக்காக பணம் கொடுக்க கூடாது, ஃப்ரீயா போனோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கொடி கட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு ஒரு அப்பட்டமான ஒரு செய்தி யோசிச்சு பாருங்க. அதாவது தப்பு நடக்கு, அந்த தப்புக்கு தண்டனை வழங்க முடியல, அதுக்கு ஏதாவது காரணமாச்சு அவங்கள காப்பாற்ற முடியுமாங்கிறத மட்டும்தான் இந்த அரசாங்கம் பார்த்துட்டு இருக்கு. பெண் சுதந்திரம், பெண் உரிமைன்னு பேசுற கனிமொழி எம்பி எங்க போனாங்க? அவங்க இதே இது வேற ஒரு மாநிலத்தில் நடந்தா அவங்க என்னெல்லாம் பண்ணிப்பாங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டு பிள்ளைகள்லாம் அவங்களுக்கு அவ்வளவு இலக்கரமா போச்சு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு அவங்க அண்ணன் ஆட்சி பண்ற மாநிலத்துல பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. ஓடுற பஸ்ல இருந்து ஓடுற ட்ரெயின் வரைக்கும் அவ்வளவு இடத்துலயும் பிரச்சனை. நடந்து பிள்ளைகள் சுதந்திரமா ரோட்ல நடமாட முடியல. இதுக்கெல்லாம் அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க? காவல்துறையை சுதந்திரமா செயல்பட விடுங்க. சட்டம் கடுமையாக்கப்பட்டால்தான் குற்றங்கள் குறையும். அடுத்த காலத்தில் சந்திப்போம். நன்றி.